பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கா? இதுக்கு முக்கியமான காரணம் சைலண்ட்டாக உங்கள் உடம்பை டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்குது. அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இன்சுலின் உங்கள் உடம்புல தேவையான அளவு இருக்கும், ஆனால் செல்லால் அது சொல்கிற கட்டளைகளை கேட்க முடியாது. இது சிம்பிளாக சொல்லணும்னா, அம்மா குழந்தைகளுக்கு எல்லா எஃபர்ட்டும் போட்டு வைப்பாங்க, ஆனால் அந்த குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்சுலின் தன்னோட எஃபர்ட்டை போட்டும் செல்களால் அந்த குளுக்கோஸை உள்ளெடுத்துக்க முடியல. இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மனச்சோர்வு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்களால் நம்ம உடம்புல கார்டிசால் லெவல் அதிகமாகவே இருக்கும். அது இன்சுலினை சரியாக செயல்பட விடாது. ரெண்டாவது, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். ரொம்ப நேரம் உட்காந்தே வேலை பார்க்குறது. கார்ப்பரேட் ஜாப், டீச்சர்ஸ், ஈவன் டாக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 7 to 8 hours சிட்டிங் ஜாப் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். காலையில் 30 minutes வாக்கிங் போவாங்க, இல்லை 1 hour எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் 7 மணிலேருந்து 8 மணி நேரம் உட்காந்தே வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அடுத்து, ஃப்ரீக்வென்ட் ஸ்நாக்கிங். அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறது, ஸ்வீட், மைதா இது அதிகமாக கன்சியூம் பண்ணுறது, இவங்களுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு தொப்பை சீக்கிரம் குறையாது. எவ்வளோதான் ஆப்ஸ் எக்ஸசைஸ்ன்னு பண்ணால் கூட தொப்பை சீக்கிரமாக போகாது. சுகர் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். அடிக்கடி பசி எடுத்துகிட்டு சாப்பிடணும் போலேயே இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். உடம்பு மட்டும் டயர்டாக இருக்காது, மைண்டும் டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு கிளாரிட்டிங்கிறது இருக்காது. ஸ்கின்லேயும் டார்க் பேச்சஸ் மாதிரி இருக்கும். அக்காந்தோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. கழுத்தில், அண்டர் ஆர்ம்ஸில் இந்த மாதிரி டார்க் பேச்சஸ் இருக்கும். ஸ்கின் டேக்ஸ் அதிகமாக வரும். இதுக்கான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரீ டயாபெட்டிக் ரேஞ்சிலையோ டயாபெட்டிஸ் ரேஞ்சிலையோ சுகர் குறையாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு 3 சிம்பிள் லைஃப் ஸ்டைல் ஹேக்ஸ் சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமும், காலை, மதியம் இல்லை ஈவினிங் எப்போ சாப்பிட்டதுக்கப்புறமும் ஒரு 10 minutes ஒரு சின்ன வாக் போங்க. ரெண்டாவது, கரெக்டான ஆர்டரில் சாப்பிட்றது. நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது முதல்ல காய்கறிகள், அதாவது ஃபைபர் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம். அடுத்து புரோட்டீன் வகைகளோ, முட்டையோ இல்லை நான்வெஜ் இருந்ததுன்னா அதை முதல்ல கொஞ்சம் சாப்பிடலாம். அதுக்கடுத்து கார்போஹைட்ரேட், அரிசி வகை உணவுகளை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது இன்சுலின் சர்ச் அதிகமாக இருக்காது, டக்குன்னு உடம்புல குளுக்கோஸ் லெவல் ஏறாது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். மூணாவது, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ரீத்திங், மெடிடேஷன், யோகான்னு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராம் வேலை உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் ஹேக்ஸ்ன்னு சொன்னால் கூட சாதாரண விஷயம் இல்லைங்க. திஸ் ஃபார்ம் த பேஸ் ஃபார் யோர் ட்ரீட்மெண்ட். லைஃப் ஸ்டைல் டிசீஸை சரி பண்ணணும்னு நினைக்கிறது மெடிசன்ஸ்னால மட்டும் கிடையாதுங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் ட்ரீட்மெண்ட்டோட ஒரு பகுதி தான்.